தடியடி நடந்ததான்னு கேட்குறாங்க. தடியடினா சில காட்சிகள் நம்ம உருவகப்படுத்த முடியும். கூட்டத்தை கலைப்பதற்கு தடியடி. இங்கே என்னென்னா அந்த வண்டி வந்து இந்த இடத்துக்கு வருவதற்கு லேசாக விரட்டுறாங்க. தடியை வச்சு அடிக்கலை, தடியை வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு பாவனை. அப்புறம் வச்சு 2-3 பேரை லட்டியில் வச்சு தள்ளுறாங்க. இது நீங்கள் மேலேருந்து ட்ரோன் ஷாட் எடுக்கும்போதோ சைட்லேருந்து எடுக்கும்போதோ எப்படி இருக்கும்? தடியடி எடுத்து. நான் என்ன கேட்குறேன், ஒவ்வொரு மீடியா யூனிட்டும் 20 கேமரா யூனிட் போட்டிருக்கு. ஒவ்வொரு மீடியாவும் குறைஞ்சது ஒரு 10 அந்த ஸ்பாட்டில். காரணம் இந்த லைவ் காட்டணும், போட்டி. இது இல்லாமல் யூடியூப், இது இல்லாமல் ப்ரைவேட் சேனல், அப்புறம் அவங்க இவ்வளோ பேர் ஆதாரங்கள், அதன் பிறகு சிசிடிவி, இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கும்போது தடியடி நடத்தினா அந்த காட்சி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேனலில் காமிச்சிருப்பாங்க. ஓங்குற மாதிரி தான் இருக்கும். நான் 2-3 தடவை பார்த்து தான் அது பேசுகிறேன். சரி, அந்த இடத்துக்கு விஜய் வண்டியை கொண்டு வருவதற்காக இப்படி விரட்டி அடிக்கப்பட்ட காட்சி. சரி, இதுக்கு மேலே என்ன அவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? விஜய் முதல் வார்த்தை, பைபாஸ் ரோட்டிலிருந்து இங்கே வருவதற்கு போலீஸார் தான் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள், அவர்கள் இல்லை என்றால் நான் இங்கே வந்திருக்க முடியாது, அவர்களுக்கு நன்றின்றார். இல்லை, மனமார்ந்த நன்றின்னு. ஆமாம், அந்த வார்த்தையை சொன்ன பிறகு பேச்சை தொடங்குறார். அப்போது எங்கே போலீஸ் தடியடி? அவர் வண்டி முன்னாடி, நான் வண்டி மேலே ஏறும்போது பார்த்தேன், எனக்கு முன்னாடி போலீஸில் தடியடி அடிச்சாங்கன்னு விஜய் சொன்னாரா? சொல்லிருக்கணுமா இல்லையா? இல்லை, விஜயை பார்க்கலான்னு கூட இருக்கவங்க சொல்லியிருப்பாங்களா? சார் நம்ம வண்டி வரும்போது அடிச்சிட்டாங்க சார்னு ஒரு இடத்துல சொல்ல. ஸோ தடியடியில் விரட்டுவது என்பது, தடியாக காட்டி விரட்டுவது என்பது வேறு. இது ஒரு பக்கம்.